ஒரு அழகான கிராமம். வேற்று மொழி பேசும் நபர்கள் அந்த கிராமத்திற்கு பிழைப்பை தேடி செல்கின்றனர். அந்த கிராமத்திற்கு சென்றவுடன் அங்கிருக்கும் விவசாயம் செய்யும் தலைவர்களிடம் வேலை கேட்கின்றனர். தலைவர்களுக்கும் மிகுந்த குறைந்த ஊதியத்திற்கு ஆட்கள் கிடைப்பதால் மிகவும் சந்தோஷப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நிறைய நேரம் வேலையும் செய்தார்கள். அதனால் மிகுந்த சந்தோஷம் அங்கிருக்கும் தலைவர்களுக்கு. இதற்கு முன் வேலை செய்தவர்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லாமல் மாற்று மொழி பேசுபவர்களுக்கு உணவு தயாரித்தலும் அதிகமான லாபத்திற்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் விற்பனை செய்தும் வந்தனர். நாட்கள் கடந்து சென்றன. உள்ளூர்வாசிகள் மாற்று மொழி பேசும் அவர்களின் மொழியையும் கற்றுக்கொண்டனர். மாற்று மொழி பேசுபவர்களின் உடன் திருமண பந்தத்தையும் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டனர். நாட்கள் சென்றன. உள்ளூர்வாசிகள் விற்கும் பொருட்களை அவர்கள் புறக்கணித்தனர். அதற்கு பதிலாக அவர்களாகவே அந்த பொருட்களை உற்பத்தி செய்து தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டனர். மாற்று மொழி பேசுபவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டதால் உள்ளூர்வாசிகளுக்கு அங்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த ஊரை விட்டு ஒரு ஊருக்கு பிழைப்பை தேடி செல்லும் அவல நிலை ஏற்பட்டு விட்டது. அது மட்டுமல்லாமல் விவசாயம் செய்தவர்கள் உள்ளூர் வாசிகள் இல்லாததால் தங்கள் நிலங்களை மிகவும் குறைந்த விலைக்கு மாற்று மொழி பேசுபவர்களிடம் விற்று அவர்களும் வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? கருத்து கூறவும்.